வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை அழகாக இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர், மைதா அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க, யூஸே பண்ணாதீங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டிங்களா, அது நம்ம தேவைக்கு எவ்வளோ அதை போட்டுக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்குக்கு நான் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு வீட்டில் அரைச்சது தான், அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு காரப்பொடி போட்டுட்டு, என் பொண்ணு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவா, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கரால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அந்த எண்ணெயில் போடும்போது அது ஃபுல்லாக மாவெல்லாம் பிரிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரைஸை ஒன்று ஒன்றா போட கிறிஸ்பி ஆகும், நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். பார்த்திங்களா, ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்தில் உடனே திருப்பலாம் கூடாது. அது அழகாக கலர் ஃபஸ்ட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் திருப்பி போட்டு இப்படி எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துடும். அவ்வளோதான். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூவில் வச்சு போட்டிங்கன்னா அதில் எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்களும் பெரியவங்களுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.